அம்பா மேலே போடலாம். புஷ்பம் வாங்க காசு இல்லை, விலைவாசி கூடி போச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் எடுத்து போடலாம். அதுக்கும் குங்குமம் இல்லை, ஊதி எடுத்து போடுங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பாத்திரத்தை வைத்து ஒரு ஜலத்தை கொட்டுங்க. வேறு எந்த மந்திரம் மாயம் தந்திரம் எதுவும் தேவையில்லை. தூய்மையான பக்தி. கீதையில் சொல்கிற ஒன்றுமே இல்லை, ஒரு பச்சை இல்லை கொடுங்க, அதுவும் இல்லை ஜலம் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? மன தூய்மையோடு பக்தியோடு அன்போடு நம்பிக்கையோடு கொடுத்தால் தெய்வம் சந்தோஷமாக ஏற்றுப்பான். இந்த வகையில் இன்று நடக்கக்கூடிய கலிகாலத்தில் எத்தனையோ துன்பத்தின் நடுவில் நாம் இருக்கோம். அந்த துன்ப சுமை குறையவும், வம்பு வழக்கு விலகவும், ஆபத்து நம்ம கண்ட ஓடி ஒளியவும் நமக்குள்ள ஒரே மார்க்கம், ஒரே கதி, ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவி. இந்த அம்பால ஜாதி மதம் மொழி பேதம், ஏழை பணக்காரர் எந்த வித்தியாசம் கிடையாது. டைஃபாய்டு நோய் வருது, அது பணக்காரன்னு விலகுதா? கேன்சர் வருது, அது ஏழைன்னு பார்க்குதா பணக்காரன் பார்க்குதா? மழை கொட்டுறது அதுக்கு தெரியுமா ஏழை பாலை பணக்காரன் ஏழை தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரே கண்ணு, சமம் சமரசம். பகவானுக்கும் சமரசம். நல்லது செய்யும்போது அனுபவிப்பா. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் நல்லா படிக்கிற குழந்தைகளை வாத்தியார் பார்த்தோன்னே சிரிப்பார். படிக்கவே மாட்டான், அவனை பார்க்கவே மாட்டார். அதுபோல் இந்த உலகம் என்ற பள்ளிக்கூடத்தில் நன்றாக உழைத்து நேர்மையாக வாழ்ந்து பகவான் நினைச்சிருந்தார் தெய்வம் நம்ம பார்க்கவும் அனுகிரகம் பண்ணணும். அது இல்லை என்றால் நம்மளே பார்க்காது. இதுதான் தெய்வ பார்வை. அந்த வகையிலே கலிகாலத்தில் சம்ரட்சணியாக நம்மை காப்பாற்றக்கூடிய இந்த அம்பா சன்னதியில் நீங்கள் எல்லோரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வரணும். செவ்வாய் வெள்ளி அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வந்து சேவித்து உங்கள் குறைகளை முன்னாடி சொல்லி, அம்மா உன்னை விட்டால் கதி இல்லை, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனப்பூர்வம் பிரார்த்தனை செய்தால் அம்பாள் வருவாள், காப்பாற்றுவார். சந்தேகமில்லை. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.